மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரிஷி பத்ரஜி ஆண்டவருக்கும் என்னோட வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து அளிச்சுட்டு இருக்க நம்ம பழனிப்பு சாருக்கும் மற்றும் நம்மளுடைய பாபாஜி டீம்ல இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். நம்ம வந்து மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற புக்கை பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் பிரையன் வைஸோட நம்ம புக்கு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினா லாஸ்ட் செஷன்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம வந்து ஒரு உணர்வு நிலையோட ஒரு படிதான். அவ என்ன சொல்ற, நான் வந்து டிஃப்ரெண்டான இடத்துல டிஃப்ரெண்டான இதுல நிலையில நான் இருந்திருக்கிறேன். என்னோட இது இருந்துருச்சு. என்னோட இது வந்து ஒரு உணர்வு நிலை படிதான் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஸ்டெப் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த உணர்வு நிலை வந்து மேல் நோக்கி வந்து நடை போடுது, முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்னொன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம வந்து ஆக்சுவலாவே என்ன அப்படின்னா, நம்மளோட அதிர்வெண், நம்மளோட அலைவரிசையில இருக்கவங்க கிட்டதான் நம்ம ஈஸியா அட்ராக்ட் ஆகும். நான் என்ன சொன்ன, ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்மளுடைய லைஃப் பார்ட்னரோ எல்லாம் அந்த மாதிரிதான் அமைவாங்க. ஆனா நம்ம அந்த அதிர்வெண்ணோட இருக்கக்கூடியவங்களை மட்டும் நம்ம பழகாம கொஞ்சம் மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் பழகும் போது நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒண்ணு வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, உள்ளுணர்வை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. உள்ளுணர்வு அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். உள்ளுணர்வு வந்து நம்மளுக்கு சொல்லும் போது அதை தட்டி போக கூடாது. அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணுங்கிறத கண்டிப்பா சொல்றாங்க. இதெல்லாம் மேல இருக்கிற மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா உங்க உள்ளுணர்வுங்கிறது ஆன்மா உங்களோட பேசுறதுன்னு அர்த்தம். சோ ஆன்மா பேசும்போது அது உங்களை இண்டிகேட் பண்ணி வழிநடத்தும் போது பூர்ணாத்மா சொல்றதுதான். சோ அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். சோ அப்போ உள்ளுணர்வு வந்து அப்போ வந்து இந்த மனசுல தேவையில்லாம நம்ம நிறைய தாட் எல்லாம் போட்டுட்டே இருக்கும்போது உள்ளுணர்வு சொல்லுது நம்மளுக்கு கேட்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மனதை அமைதிப்படுத்தும் போது உள்ளுணர்வு உங்ககிட்ட பேசுறது நம்மளுக்கு தெரியும். சோ அதனால அதை கொஞ்சம் மதிக்க கத்துக்கோங்க, உள்ளுணர்வு சொல்றத கேளுங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளுக்கு பதிவு பண்றாங்க. யாரு, நம்ம கேத்ரின். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோமா பத்தி பேசுறாங்க. கோமா நிலையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சஸ்பென்ஷன், ஒரு இடைநிறுத்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மேல போகவா இல்ல திருப்பி இந்த பூமிக்குள்ள வரவா, இந்த உலகத்துக்கு வரவா இல்ல அடுத்த உலகத்துக்கு போகவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே அவங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ எப்படி வந்து யார் வந்து நம்ம பூலோகத்துக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னா, யாரோட கற்றல் முடியலையோ, ஓகேங்களா, அந்த பூமியில அவங்களுடைய வேலை முடியலைன்னா கண்டிப்பா திருப்பி அனுப்பப்படுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா மேல போயிருவாங்க. இதுலயுமே அவங்களுடைய ஃப்ரீவில் தான் இருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஃப்ரீவில் இருக்கு. நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒவ்வொன்றையும் டிசைட் பண்றதுக்கு, எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீவில் இருக்கு. யாரோ ஒருத்தங்க டிசைட் பண்றதோட நம்மள வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கிறது தான் நல்ல விஷயம். சோ இதுக்கு ஃப்ரீவில் இருக்கு நம்மளுக்கு. அப்போ வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து இல்ல இந்த உலகத்துல எனக்கு போதும், நான் மேல போகணும் அப்படின்னு நான் நினைச்சாலும் என்ன ஆகுதுன்னா, ஆனா எனக்கு இங்க இன்னும் கற்றல் முடியல அப்படின்னா மறுபடியும் நான் வந்து இந்த புலோகத்திற்கு தான் வர வேண்டி இருக்கும். கற்றல் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போவோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல நம்மளுடைய அந்த மன ஆற்றல் வந்து ஓய்வெடுத்து புத்துணர்ச்சியில தான் நம்ம அடைகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு கேத்ரின் வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்போ கோமா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தான் வந்து அப்படி இருக்குமா, கோமால இருக்கவங்க நம்ம பார்த்து கஷ்டப்படுவோம். ஆனா அவங்க வந்து ஒரு இடைநிலை சஸ்பென்ஷன்ல ஓய்வு தான் எடுக்கிறாங்க. திருப்பி வரணும் வராம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த பிரபஞ்சமும் டிசைட் பண்ணிக்கும். நம்ம டிசைட் பண்ணாலும் நம்மளுக்கு கற்றல் முடிஞ்சிச்சுன்னா நம்ம மேலதான் போக வேண்டியிருக்கும். கற்றல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து வேலை முடியலைன்னா கீழே நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறத திருப்பி சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. யார் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இதை வந்து இன்னும் இதுவும் சொல்றாங்க.
இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்களா. நான் வந்து இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் வந்து என்னோட உடம்ப நானே பார்த்தேன். மேல இருந்து நான் பார்க்கும்போது கீழே வந்து என்ன ஆகுதுன்னா டாக்டர்ஸோ நர்சஸ் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் மேல இருந்து பார்த்தேன் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நியர் டெத்துக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போய் டெத் அளவுக்கு போயிட்டு திருப்பி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வரவங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம நிறைய பக்தியா ஒரு இறை சக்தி சிந்தனை உள்ளவங்களா என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலா மாறி மத்தவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு கூட மாறிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அங்க உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட் பாடியில சேஞ்சஸ் வந்து நடக்கும். அத வந்து அதையும் வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இதுல வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தென்னம்பேரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு அது 1975 ஒருத்தங்களை மீட் பண்ணியிருக்கிறாரு. இவரு நெதர்லாந்துல இருக்கும்போது ஒரு இதுல இருந்தாங்களாம் பைக் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய ஒரு வருஷ கணக்கா கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறாரு. இருந்து என்ன செஞ்சிருக்காரு வந்து பொழைச்சிருந்திருக்காரு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவரை மீட் பண்ண வராரு. நம்ம பிரையன் வைஸ பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து அந்த அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் மேல இருந்து இந்த ஆம்புலன்ஸ அந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். சோ நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஒளிக்கற்றைக்குள்ள நான் போற மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீண்ட சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும் மாஸ்டர்ஸ். அதுலதான் நம்மளுடைய நார்மலா போற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க எல்லா இதுலயும். சோ அந்த முடிவுல ஒரு ஒளி இருக்கு, நான் அதை நோக்கி போறேன். ஆனா அப்ப வந்து அங்க முன்னாடி வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. யார் அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கலர்ல தான் ஒரு காக்கி கலர்ல ஒரு மாதிரி எப்படி சொல்றது திக்கான ஒரு ட்ரெஸ் போட்டு அங்கின்னு சொல்லுவோம்ல, அங்கி மாதிரி ஒரு அங்கி போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட சொல்றாரா, நீ வந்து முடிக்க வேண்டிய வேலை எல்லாம் நான் நிறைய இருக்குப்பா, பாக்கி இருக்கு, அதனால நீ என்ன செய்யி கீழே போயிரு, உன்னோட உடம்புக்குள்ள போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல இவருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்க விஷயங்களெல்லாம் இவர்கிட்ட வந்து சொல்றாரு. அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த எப்படி சொல்லலாம், அவர் வந்து ஒரு மாஸ்டர் சொல்றாரு. சொன்னோட இதெல்லாம் கேட்டோன்னே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் டக்குன்னு வந்து அவருடைய இது அப்படி இந்த பாடியை நோக்கி வந்து இழுக்கப்படுது. உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த வலியே தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வலி இல்லைன்னா அவர் வந்து அந்த சூட்சும சரீரத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து வலி எதுவுமே தெரியல. உள்ள பௌதிக உடம்புக்குள்ள வந்த உடனே அந்த ஆன்மா உள்ள வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா நல்லா பெயின் தெரியுது. சோ அப்புறம் வந்துதான் அவருக்கு அந்த வலி தெரிஞ்சு எல்லா உணர்வுகளும் வந்து இந்த உலகோட திருப்பி ரீகெயின் பண்ணிட்டு பொழைச்சிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்க வர்றாரு அப்படின்னா அங்க அவர் வந்து யூத இனத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கான ஒரு மெயினான ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு வராரு இன்னொரு கண்ட்ரில. அங்க வரும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த அந்த டெம்பிள் இருக்கு. அங்க வரும்போது அங்கேயும் ப்ரேயர் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீம் இது இருக்கு, மசூதி இருக்கு. அங்கேயும் வந்து அவர் வந்து ப்ரேயர் பண்ண வர்றாரு. அங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்துல ஒரு வயதான ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. அவர் வந்து சொல்லிட்டு, நீ வந்து நீ வந்து இங்க வந்து ப்ரேயர் பண்ண வந்ததுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ வந்து 5 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவரை பார்த்தல்ல, அந்த மாஸ்டரை பார்த்தல, உனக்கு நிறைய சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஆக்சிடென்ட் நடந்து அப்ப நடந்த விஷயத்த இவர் அழகா சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதுக்கு இதெல்லாம் அவங்க சார் பதிவு பண்ணியிருக்காங்க, நமக்கு டாக்டர் ப்ரைவ் பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு தான் தெரியலையே தவிர நிறைய நம்மளையே தாண்டிய நம்மளை மீறிய சக்தி இருக்கு. அதுதான் நம்மளை வழி நடத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து இப்ப இஸ்ரேல்ல தான் அது நடக்குது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்றாரு, நீ வந்து உம் நிறைய விஷயம் வந்து இப்ப நீ உன்னைய மாத்திட்டு இருக்க, நீ இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறிட்டு இருக்க, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதுதான் அப்படிங்கிறதையும் அந்த முஸ்லீம் வந்து இண்டிகேட் சொல்றாரு. அப்ப இவருக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. ஆமா அப்படிங்கறத இவர் வந்து ஒத்துக்கிறாரு. சோ இதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்னு வந்து இவருக்கு வந்து ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்கு அவருக்குள்ள என்ன அப்படின்னா, நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆன்ம நிலையில ஸ்டேட்டஸ்ல இருப்போம். நீங்க ஒரு இதுல இருப்பீங்க, நான் ஒரு இதுல இருப்பேன், சார் ஒரு இதுல இருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இதுல இருப்போம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து நிறைய நிறைய பிறவிகள், ஒவ்வொருத்தங்க 50 எடுத்துக்கலாம், ஒருத்தங்க 100 எடுத்துக்கலாம், சில பேர் 10 எடுத்துக்கலாம். சோ அப்போ நம்ம வந்து அந்த ஆன்மா ஸ்டேட்டஸ்ல வேற வேற இருக்கிறதுனால மாஸ்டர்ஸ், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும்.
சில பேருக்கு பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் தப்பா தெரியாது, அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க செய்யறது கரெக்ட் தான். யாராவது தப்பா பண்ணுவாங்களா சொல்லுங்க? அதே மாதிரி தப்பா தெரிஞ்சாலும் அதையும் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுடைய மனித இயல்பு தான். இது எல்லாமே எல்லா விதமான மனிதர்களும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். சோ அப்போ ஆனா எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் முடிவுல எல்லாருமே அடைய வேண்டியது ஒரே நிலைதான். எல்லாரும் அப்போ நம்ம சமநிலைக்கு என்ன செஞ்சிருவோம் வந்துரும். கண்டிப்பா நம்ம வந்து பிறவிகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாமே தவிர குறையலாம் கூடலாமே தவிர நம்ம ரீச் ஆக வேண்டிய இடம் வந்து ஒன்னே ஒண்ணுதான். அதனால அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் அடைவோம் அப்படிங்கறது இந்த இடத்துல ஏற்கனவே கேத்தரின் சொன்னதை இவர் வந்து நினைச்சு நினைச்சு பாக்குறாரு. ஆமால எவ்வளவு என்ன ஒரு அருமையான வார்த்தை. நம்ம வந்து உணர்வு நிலையில வேறுபட்டாலும் எல்லாரும் உணர்வு நிலை தான். ஆனா அந்த இது நம்ம ஆன்ம ஸ்டேட்டஸ்ல டிஃப்ரெண்டா இருந்தாலும் ரீச் ஆக போறக்கூடிய இடமும் ஒண்ணுதான். இப்ப எல்லாமே என்னதுதான் ஒண்ணுதான். ஒரு மரமா இருந்தாலும் செடியா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் இல்ல ஏதோ அனிமலா இருந்தாலும் இல்ல ஏதோ கனிம எதிர் ராஜ்யத்துல நம்ம இருந்தாலும் லாஸ்ட்ல போக வேண்டிய இடம்ங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். இதான் இங்க சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு அந்த இஎஸ்பி பவர் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. சில பேர் அப்படி வாழ்வாங்க இப்படி வாழ்வாங்க. எப்படி வாழ்ந்தாலும் எந்த மாதிரி வாழ்ந்தாலும் கரெக்டா போக வேண்டிய இடம் ஒண்ணுதான். சோ அதை செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்ப வந்து அடுத்து அடுத்து இவ பேச ஆரம்பிச்சுட்டா. நான் வந்து திரும்பி போன சொல்லிட்டே இருக்கிறேன். நான் வந்து லேட் பண்ணனால அந்த லிஸ்ட் வந்து அதிகமாயிட்டு, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அதிகமாயிட்டு பாருங்க. மேலேயும் வெயிட்டிங்ல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க போல ஆன்மாக்கள்லாம். அப்போ வந்து எனக்கு வந்து வெயிட்டிங் அதிகமாயிடுச்சு, நான் போகாம விட்டுட்டேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்புறம் வந்து அப்படியே அமைதிடுறா. ஏன்னா இன்னொரு பிறவிக்கு வந்து என்ன செஞ்சிடறா போயிடுறான். சோ அந்த பிறவிக்குள்ள வரும்போது என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ 5 வயசு. அங்க வந்து சுத்தி சுத்தி என்ன இருக்குன்னா ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்கு. ஆப்பிள் மரத்துல வந்து பழங்கள் வந்து நான் நல்ல பழமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்துட்டு இப்ப என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் அப்படின்ட்டா. பாத்தீங்கன்னா கரெக்டா அவ இப்ப இருக்கிற தெருவுக்கே என்ன செஞ்சுட்டா வந்துட்டா. அந்த வயசுல அந்த 5 இயர்ஸ் ஏஜுக்கு வந்தாச்சு. அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஓ கேத்ரின்கே திருப்பி இந்த பிறவிக்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்ப என்ன நடக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அப்பாவால ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட பொண்ணு. அப்ப எங்க அப்பா வந்து என்ன அடி அடின்னு குச்சி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. நான் இருக்க ஊஞ்சல்ல இருந்துட்டு இருந்த பொண்ணு ரொம்ப அடிக்கிறாரு. எங்க அப்பா நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. எங்க அப்பா ரொம்ப மோசம், எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ வந்து ஒன்னையும் மட்டும் அடிக்கிறாரா இல்ல மத்த பசங்களையும் சேர்த்து அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இல்ல என்னை மட்டும் இல்ல என் அண்ணனை தங்கச்சி எல்லாத்தையும் தான் அவர் என்ன செய்யறாரு அடிக்கிறாரு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அவருக்கு வந்து ஏதோ ஒரு வெற்றிடமா இருக்கு. அத வந்து அவர் மேல உள்ள கோபத்தை வந்து எங்க மேல வந்து அவர் என்ன செய்யறாரு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி திருப்பி சொல்லி ஒரே அழுக. அப்ப வந்து அழுதோடனே அப்படியே அழுதுட்டே இருக்கும்போது இவர் சொல்றாரு, நீ வந்து நார்மலான கண்ணோட்டத்துல வந்து உங்க அப்பாவை பார்க்காத, கொஞ்சம் உயர்ந்த கண்ணோட்டத்துல உங்க அப்பாவை பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து தெரியும். அவருக்கு என்ன கஷ்டம், ஏன் வந்து உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கலாம். தெரியும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி பாரு. அவருக்கு வேணா இப்படி அதனால அப்படி போன கொஞ்ச நேரத்துல அப்படி வேற எதுக்கு போயிடுறா, அந்த உலகத்துக்கு போயிடுறா. இன்னொரு மாஸ்டர்ஸ் இதுல வந்து இந்த புக்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா அதாவது நம்ம வந்து கான்சியஸ் தான். நம்ம நார்மலா கான்சியஸ்ல இருக்கிறது வேற, சப்கான்சியஸ்ல வேற இருக்கிறது, அதுக்கப்புறம் சூப்பர் கான்சியஸ். அதுக்கு இடையில வந்து இன்னொரு கான்சியஸ் கூட இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டுக்கு இடையில ஒரு கூட்டு மெமரிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கலெக்டிவ் அன்கான்சியஸ். இதெல்லாம் நோட் நோட் பண்ணிக்கோங்க. கலெக்டிவ் அதாவது என்னென்ன இதெல்லாம் இருக்கு, நம்ம கான்சியஸ் லெவல்ல இருக்கும், சப்கான்சியஸ் லெவல்ல இருக்கும்போது எல்லா மெமரியும் ரீகால் ஆகுது. சூப்பர் கான்சியஸ் போது மேலுலகத்துல இருக்கக்கூடிய அந்த 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 அது அறிவெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் இடையில இருக்கக்கூடிய ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ். இதை சொன்னது யாரு அப்படின்னா கார்ல் ஜங் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல இருந்து இவர் வந்து அங்க போகும்போதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யறா, அந்த இடைநிலையில இருக்கிற மனம், நம்ம கிட்ட இவ்வளவு மனம் இருக்கு, அடுக்கடுக்கா இருக்கு நம்ம கிட்ட. நம்ம பார்த்திருப்போமே கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை மெமரி இருக்கு, கேஷ் மெமரி, அந்த மெமரி, ரேம், ரோம், அதே மாதிரி என்னது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கிட்டையும் அவ்வளவு நம்ம இங்க இருந்து தானே அங்க எடுத்துட்டு இருக்கோம். சோ இங்க இவ்வளவு விதவிதமான நம்ம கிட்ட மெமரி இருக்கும்போது நம்ம பெரும்பாலும் கான்சியஸ் மெமரியில இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே என்ன செய்யாது தெரியாது. நம்ம வந்து ஒரு பற்றான நிலையில இருப்போம், பதட்டமான நிலையில தான் இருப்போம்.
நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் இது இருக்காது. ஆனா ஒரு சப்கான்சியஸ் மெமரிலயோ இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கலெக்டிவ் அன்கான்சியஸ் மெமரிலயோ இதுலலாம் இருக்கும்போது அந்த நம்மளுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும். அதை வந்து இவர் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாரு. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது பேசுற விதை வேற, தத்துவம் பேசுவாளாம், எல்லாமே பேசுவாளாம். ஆனா நார்மலா அதை முடிச்சிட்டு அவ வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பான்னா ஒரு பதட்டமான நிலையும் ஒரு நார்மலா நம்ம எல்லாம் இருக்கோம்ல அந்த மாதிரி நிலையில தான் இருப்பா அப்படிங்கறத கூட இவர் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ வந்து இப்ப நான் இங்க வந்துடுறேன். அவங்க அப்பாவை பத்தி பேசும்போது நீங்க வந்து அந்த ஒரு அடுத்த ஒரு கான்சியஸ் லெவல்ல போய் நீ பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப இவர் வந்து இப்ப இவளால பார்க்க முடியல, எங்க அப்பா பத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்றான்னா இன்னொரு இதுக்குள்ள போயிடுறா. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு மெசேஜ், நம்மளுக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் வருதுங்க மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தவோ கொலை பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்க வந்து கட்டாயமான ஒரு மெசேஜ் உள்ள வருது. அந்த வார்த்தையே ரொம்ப உறுதியா இருக்கு, இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து வாழ்க்கை இப்பதான் சொன்னேன் ஃப்ரீவேல் இருக்கு. ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருந்தா கூட அவங்களுக்கு கற்றுக்குத பாடம் இருக்குதுன்னா அவங்க திருப்பி அனுப்பப்படுது, இந்த பிரபஞ்சம் அனுப்புது. ஆனா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா சில பேர் கட்டாயமா ஒருத்தங்களை வந்து கொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள பாடம் வந்து படிக்க முடியாம ஒரு குழப்பமான நிலைக்கு அந்த ஆன்மா போயிடுது. ஏன்னா வந்து அந்த ஃபுல்லா முடியல, முடிய மேல போயிட்டா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு குழப்பமான நிலையில இருப்பாங்க. அப்ப அந்த ஆன்மா ரொம்ப வந்து கஷ்டப்படும். அப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஆன்மாவுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க வந்து இவங்களும் மேல போய் அடுத்த பிறகு ஃபாஸ்டா இவங்களுக்கு இருக்கும். இந்த மொத்த பிரச்சனையும் சேர்த்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெவியான ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு ஆன்மாவுக்கு நம்ம தப்பு பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து பாதியிலே அனுப்பியிருக்கோம். அதுக்கான பலனை அனுபவிச்சு அந்த ஆன்மாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு பிறவியில இந்த ஆன்மா வந்து அந்த ஆன்மாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்களுடைய அந்த பிறவி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த கடனை அடைச்சே தீரணும், அதுக்கான இதை செஞ்சே ஆகணும். அதனால கொல்லாதீங்க, கொல்றதுக்கு அடுத்தவங்களை இது பண்றதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப போல்டா வந்து இவங்க வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. சோ அப்போ வந்து இவளுக்கு வந்து கேட்கும்போது இது வந்து இவர் கேட்டோடனே ரொம்ப இவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அதே மாதிரி என்ன அப்படின்னா எஸ் ஓகே. சோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து இதுக்கப்புறம் திடீர்னு என்ன வந்துடுறா அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ்ல இருந்து அடுத்து இங்க குழந்தை மெசேஜ்க்கு வந்துருது. கேத்ரின் திரும்பிடுறா. அப்போ அவங்க அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு பிடிக்காத ஃபுட் எல்லாம் கொடுத்து வாமிட் பண்ண வைக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி வாய்க்குள்ள திணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லும் போது இவர் சொல்றாரு, நீ வந்து அந்த டைம்ல குழந்தைமா, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த இடத்துல நீ வந்து குற்ற உணர்ச்சிக்கு போகாத, அவன் அப்பா செஞ்சதுக்கு நீ வந்து அதை எடுத்துக்காத அப்படிங்கறத இவர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொல்றத சொல்லியிருக்காங்க. சோ அப்போ தண்டனை வழங்குறதுக்கு யாருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் மாஸ்டர்ஸ் உரிமை இருக்கு. சோ யாருமே யாரோட பிரைவசிலையும் தலையிடக்கூடாது. அதே மாதிரி யாரும் யாரோட வாழ்க்கையிலும் நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவங்க வாழ்க்கைக்கான டெசிஷனை அவங்க தான் எடுக்கணும். ஒரு கொலை பண்ணா மட்டும் தப்பு கிடையாது. நம்ம அடுத்தவங்க டெசிஷனுக்கு பதிலா நம்ம போய் அவங்களுக்கு முடிவு சொல்ற மாதிரி நீ இதை படி, நீ இதைதான் படிச்சு ஆகணும், நீ இப்படிதான் வாழ்ந்தாகணும், இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய தப்பு தான். சோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கூட நம்ம என்ன செய்வோம், அனுபவிப்போம். அதனால பிள்ளைங்களோ இல்ல நம்ம கூட பிறந்தவங்களையோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நம்ம சில விஷயத்துல கட்டாயப்படுத்த வேண்டாம். சொல்லலாம், நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா அதுக்கு மேல அவங்க ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அவங்க கையில இருக்கு. சோ அவங்க கையில பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அமைதியா இருக்கலாம். அதைத்தான் இங்க வந்து ஒவ்வொன்றும் சொல்லுது. அப்ப அதே மாதிரி உணர்வு நிலையிலங்கிறது நம்ம வேற வேற நம்ம இருந்தாலும் ஆனா எல்லாருமே உணர்வு நிலை. ECW மறந்துடாதீங்க. நம்ம எல்லாம் என்ன அப்படின்னா எனர்ஜி விஸ்டம் கான்சியஸ்னஸ் தான். நம்மளால எல்லாம் செய்ய முடியும். நம்மளால வந்து இந்த ஒரு பிறவிலேயே நம்மளால என்ன செய்ய முடியும், நிர்வாண ஸ்டேஜ் கூட வர முடியும். அதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப வேணும். சோ இது எல்லாமே பாயிண்ட்ஸா ரொம்ப அழகா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த இதுல வந்து என்ன அப்படின்னா மெனிலைட் மினி மாஸ்டர்ஸ் புக்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்மளுக்கு வந்து எவ்வளவோ மாஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மீட் பண்றோம். அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் கிடைக்குதோ அது மட்டும் இல்லாம அந்த மரணம், அந்த ஒரு அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறதே நம்ம அழகழகா அங்க போய் யாத்திரையின் மூலமா அந்த காலகட்டத்துக்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு பெரிய இது கிடையாது.
இறந்த மாதிரி அதே ஆன்மா திருப்பி என்ன செய்யுது, பிறப்பெடுக்குது. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு திருப்பி வருது. அதுக்கு முன்னாடி மேல நிறைய விஷயம் நடக்குது. அங்க மாஸ்டர்ஸ் ஃபுல்லா நம்மள கைட் பண்றாங்க. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த ஒரு ஒளி அட்ராக்ட் பண்றது, இழுக்கிறது, அங்க இருந்து இங்க வர்றது எல்லாமே ஒரு கோமா ஸ்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு ஒரு இடைப்பட்ட நிலை தான். அது வந்து நம்மளுடைய மன ஆற்றல் எல்லாம் என்ன செஞ்சுக்கும், திருப்பி ரீகெயின் பண்றதுக்கான ஒரு வழிதான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கவங்க கிட்ட அட்ராக்ட் பண்ணுவோங்கிறது தான் உண்மை. ஆனா அதையும் தாண்டி நம்ம எல்லார்கிட்டையும் பழகி எல்லார்கிட்டையும் இருந்து நம்ம அந்த ஞானத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நெக்ஸ்ட் செஷனை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், பேசலாம்.